எங்க தளபதி விஜய்க்கு நாங்க இருக்கோம். பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி அதிர வச்சிருக்காங்க பெண் ரசிகை. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவருமான விஜய், அவரோட மனைவி சங்கீதா இடையிலான 27 வருஷமான வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகுது. விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க சங்கீதா. இந்த நிலையில விஜய விட்டு யார் வேணாலும் போகட்டும், அக்காவா, தங்கச்சியா, ஏன் பொண்டாட்டியா கூட தளபதிக்காக நாங்க இருப்போம் அப்படின்னு ரசிகை ஒருத்தங்க பேசியிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி கடுமையான விமர்சனத்தை பெற்று வருது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் களத்துல தீவிரமா செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா மாறியிருக்கு. அவரோட மனைவி சங்கீதா கல்யாண வாழ்க்கைய முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இது தொடர்பா நீதிமன்றத்துல அவங்க தாக்கல் செஞ்ச மனு முழுமையா வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க தாக்கல் செஞ்ச வழக்கு செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்னாடி தாக்கல் செய்யப்பட்டதாகவும் பின்னாடி அது குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சுமார் 27 வருஷங்களா நீடிச்ச கல்யாண வாழ்க்கைக்கு பின்னாடி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சங்கீதா வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்த தமிழ் பொண்ணு. லண்டன் நகரத்துல வாழ்ந்த அவங்க விஜயோட தீவிர ரசிகையா இருந்து பின்னாடி வாழ்க்கை துணையா மாறினவங்க. 1996வது வருஷம் வெளியான பூவே உனக்காக பட வெற்றிக்கு பின்னாடி விஜய நேர்ல சந்திச்சதுதான் இவங்களோட அறிமுகமா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி 2 வீட்டாரோட சம்மதத்தோட 1999 ஆகஸ்ட் 25ஆம் தேதி கல்யாணம் நடந்துச்சு. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. குடும்ப வாழ்க்கைய விஜய் பொதுமக்கள் கவனத்துல இருந்து விலக்கி வச்சிருக்காரு. இந்த நிலையில சமீப காலமா சங்கீதா பொது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்காதது பத்தி பல்வேறு யூகங்கள் பரவுச்சு. இந்த நிலையில தான் இப்போ விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது புது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சங்கீதா தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய மனுவுல கல்யாண உறவை மீறக்கூடிய வகையில நடந்ததா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த தொடர்பு காரணமா மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் பல வருஷங்களா தனித்தனியா வாழ்ந்துட்டு வரதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் தன்னையும் குழந்தைகளையும் பாதிச்சதாவும் தனக்கான உரிமைகள் கட்டுப்படுத்தப்பட்டதாவும் மனுவில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதாவோட மனுவில் சம்பந்தப்பட்ட நடிகையோட பெயர் வெளிப்படுத்தப்படல அப்படின்னும் தேவையான சூழல்ல அதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருது. ஒரு மிகப்பெரிய திரை பிரபலமா இருந்து அரசியலுக்கு விஜய் வந்திருக்கக்கூடிய நிலையில அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தின விவாதம் சமூக வலைதளங்கள்லயும் அதிகமா இருக்குது. விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு அவரோட அரசியலையும் விமர்சிச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைய பொது வெளியில விமர்சனம் பண்றது தவறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில பெண் ரசிகை ஒருத்தங்க கொடுத்த பேட்டி இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது. ஆனா அது எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியல. இப்போ விஜய் விவாகரத்து விவகாரம் பொதுவெளிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில அவங்களோட பேட்டி கடும் எதிர்வினைகளை சந்திச்சிருக்கு. தனியார் சேனல் ஒண்ணு கிட்ட பேசின அந்த இளம்பெண், விஜயை விட்டு யார் வேணாலும் போகட்டும், நாங்க இருக்கோம், அக்காவா, தங்கச்சியா, ஏன் பொண்டாட்டியா கூட இருப்போம், தளபதி கூட நாங்க நிப்போம் அப்படின்னு அவங்க பேசி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.